ஹாய் ஹலோ கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ ஃபைண்ட் யோர் ப்ரொடக்டிவிட்டி டைம் அப்படின்னா, அதாவது இது ஒரு சின்ன டிப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் சரி, அது எப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் இது எல்லாமே இருக்குது. அதை தாண்டி சில பேர்த்துக்கு வந்துட்டு சாயந்தரம் படித்தாதான் நல்லா புரியும், இல்லை ஏர்லி மார்னிங் படித்தாதான் நல்லா புரியும், இல்லை மேபி மிட் நைட்டில் சில பேர் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் படிப்பாங்க எக்ஸாமுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் அந்த 2 to 3 இல்லை 2 to 5 எழுந்திரிச்சு படிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை மிட் நைட்டில். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் ஜோன் இருக்கும். ஸோ அப்போ அவங்க படிக்கும் போதும் சரி, இல்லை ஒர்க் பண்ணும் போதும் சரி, தே ஃபீல் ஸோ எனர்ஜெட்டிக், ரொம்ப க்ரியேட்டிவாக அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். ஸோ அதுதான் ப்ரொடக்டிவிட்டி டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்துட்டு படிக்கிற வரைக்கும் தான் அப்படிங்கிறது கிடையாது. வென் யூ கோ ஃபார் அ ஒர்க் ஆல்சோ, உங்களுக்குன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி டைம் இருந்துச்சு அப்படின்னா, யூ டூ லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் தேர். ஸோ நம்ம அதை பண்ணுறது கிடையாது. ஸோ ஜாப் போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு டைமிங் மாறிடுது. ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸ் மட்டும்தான் நம்ம எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ ஜஸ்ட் நோ யோர் டைம் லிமிட். அதாவது நீங்கள் எப்போ எந்த விஷயம் பண்ணால் அது ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, அந்த டைமில் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணும் போது யூ வில் கெட் அ பெட்டர் சொல்யூஷன். அந்த ரிசல்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப இன்னோவேட்டிவாக உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் யோசிச்சு பாருங்கள், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டைம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க கமெண்ட்டில். ஸோ இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ அண்டில் தட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.